வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானுடன் அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம், சிறையில் சென்று சந்தித்த போது உண்மையை கூறியதாக சொல்லும் உதய கம்மன்பில. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கண்காணிக்க புதிய இணையதளம் தடுமாற்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக. பிள்ளையான் விவகாரத்தில் அனுர அரசின் இரட்டை நிலைப்பாடு, அஜித் பி பெரேராவின் குற்றச்சாட்டில் உள்ள உண்மையால் சிக்கலில் அரசு. தீ பிளம்புடன் வெடித்த சிறிய விமானம், லண்டன் விமான நிலையம் பெரும் பாதிப்பால் மூடப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய செவ்வாய் கிரகத்தின் கல் மற்றும் டைனோசர் எலும்புக்கூடு ஏலத்தில் விட தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் பிள்ளையான் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பிபிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்வெல கடும் மறுப்பு தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலாவின் கூற்றுக்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவாதத்தில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்ச்சைக்குரிய பல விடயங்களை விசாரணையின் போது குறிப்பிட்டுள்ளதாக அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த உதயின் கம்பன்பில, பிள்ளையானை நான் சிறையில் சென்று சந்தித்திருந்தேன். குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை, அவரும் எதுவும் குறிப்பிடவில்லை. ஆகவே அமைச்சர் ஆனந்த் விஜயபால பொய்யுரைத்தார் என்று உறுதிபட தெரிவித்தார். பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக கைது செய்யப்பட்டார் என்பது பொய் என கம்மன்பில தெரிவித்தார். கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவத்துக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று அமைச்சர் சுனில் ஹந்தனிதி ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுள்ளதாகவும், தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளிலிருந்து விலகி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று உதயின் கம்பன்பில கடுமையாக குற்றம் சாட்டினார். நன்றி கடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக முன்னிலையாகியுள்ளதாகவும், அசாத் மௌலானாவை அரசு தரப்பு சாட்சியாக மாற்றிக்கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ராணுவத்தின் மீது சுமத்தவே இந்த அரசு முயற்சிக்கின்றது. பிள்ளையானின் வாக்குமூலத்தில் குண்டு தாக்குதல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும், அது உபவேந்தர் கடத்தல் சம்பவம் பற்றியது மட்டுமே என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடத்தினர் என்று பிள்ளையானூடாக வாய்மூல சாட்சியை பெறவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் 2024 தேர்தல் வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்க அனுர மீட்டர் என்ற நிகழ்நிலை கண்காணிப்பு தளத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெரிட்டிஸ் ரிசர்ச் நிறுவனத்தின் மந்திரி.lk ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் 2024 ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் நிகழ்வு நிலை தளமாக அனுரமீட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்கள், நிர்வாகம், ஊழல் எதிர்ப்பு, சட்ட ஒழுங்கு மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற பொதுநலம் சார்ந்த முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்துவதற்காக 22 வாக்குறுதிகள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அனுரமீட்டர் புதுப்பித்தலுக்கான தகவல் மூலம் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ ஆதாரங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட பதில்கள் மற்றும் பயனர்களால் வழங்கப்படும் நம்பகமான தகவல்கள் என 3 முக்கிய மூலங்களில் இருந்து பெறப்படுகின்றது. பொதுமக்கள் மந்திரி.lk பக்கத்தில் உள்ள அனுரமீட்டரை பார்வையிடுவதன் மூலம் தங்கள் யோசனைகள் மற்றும் தகவல்களை வழங்குவதன் மூலமாக இந்த கண்காணிப்பு பணியில் பங்களிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்றும் கூறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிழக்கில் ஆட்சி அமைப்பதற்கு அவரின் உதவியையும் பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் அனைத்து தகவல்களையும் அறிந்திருந்தார் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்தார். பிள்ளையான் அவ்வாறு தகவல்களை அறிந்திருந்தும் அவற்றை வெளிப்படுத்தவில்லை என்றால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கிழக்கில் ஆட்சி அமைப்பதற்கு என்பிபி உறுப்பினர்கள் பிள்ளையானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சில சபைகளில் அவரது ஆதரவை பெற்றதாகவும் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டினார். கள்வர்கள், மோசடியாளர்கள் என கூறிய தரப்புகளுடன் இவர்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டுள்ளனர், ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினர் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிகாரத்துக்காக எதையும் செய்ய தயார் என்ற விடயத்தையே என்பிபி வெளிப்படுத்துவதாகவும் தற்போது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி எதிரணியில் இருந்த தேசிய மக்கள் சக்தி அல்ல என கடுமையாக விமர்சித்துள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். லண்டன் விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பெரும் தீப்பிழம்புடன் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதால் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் இருந்து நெதர்லாந்து வெலிங்டன் விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த ஈசிஜெட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு சிறு ரக விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானம் இங்கிலாந்து சஃபெக் பகுதியின் அருகில் உள்ள ஒரு வயல்வெளியில் விழுந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்தின் போது விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தனர் என்பது தொடர்பில் தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. விபத்துக்கான காரணம் மற்றும் சேதங்கள் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நியூயார்க்கை சேர்ந்து ஒரு நிறுவனம் பூமியில் கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான செவ்வாய் கிரக கல் மற்றும் டைனோசரின் எலும்புக்கூட்டை ஏலமிடுவதாக அறிவித்துள்ளது. அந்த அரிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் உலகிலும் ஏல சந்தையிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. 2023 நவம்பரில் சஹாரா பாலைவனத்தில் ஒரு விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரையில் பூமியில் கண்டெடுக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தின் மிகப்பெரிய துண்டு என்று கூறப்படுகின்றது. இதன் மேற்பகுதி கண்ணாடி போன்று பளபளப்பாக காட்சியளிக்கின்றது. சுமார் 225 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பூமியை வந்தடைந்த இந்த கல் ஆரம்ப ஏலத்தொகையாக இலங்கை மதிப்பில் 6.7 கோடி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சொதபிஸ் நிறுவனத்தினால் ஏலத்தில் விடப்படுகின்றது. இந்த ஏல நிறுவனம் செவ்வாய் கிரக கல்லுடன் சேர்த்து ஒரு சிறிய டைனோசரின் எலும்புக்கூட்டையும் ஏலத்தில் விடவுள்ளது. இந்த எலும்புக்கூடு 1996 ஆண்டு அமெரிக்காவின் வயோமிங் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் ஆரம்ப ஏலத்தொகையாக இலங்கை மதிப்பில் 13.5 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு அரிய பொருட்களும் எதிர்வரும் ஜூலை 16ஆம் தேதி ஏலத்துக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.